தூரத்து இடத்துல இருந்து ஒரு பைக் ஒன்று வந்திருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் உறவுகளே, இப்போ இந்த டயர் ஒன்று இந்த நிலைமையில கட்ட வெட்டுறதுக்கு வந்திருக்குது. பாருங்க, இந்த நிலைமையில தான் இந்த டயர் இருக்கு. இப்போ நான் இதுக்கு வெட்டுறதுக்கு இருக்கிறேன். புது டயர் மாதிரிக்கு உங்களுக்கு நான் இதை கட்ட வெட்டி காட்டுறேன். நிறைய உறவுகள் தூரத்துல இருந்து என்னை வேலை பிடிச்சி வராங்க. நீங்களும் கண்டிப்பா வாங்க. என்னோட ஐடி ரவி ரியல் ஹீரோன்றது நீங்களும் கண்டிப்பா பாருங்க. என்னோட வீடியோ பார்க்கலன்னா என் பேஜுக்குள்ள போய் பாருங்க. யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, எப்போ எப்படி வெட்டுறோம்ன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இதுக்குள்ளே இப்போ இது வழுக்கிற தன்மை இருக்கும். வழுக்கிற தன்மை இருக்கிறதால இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நாங்கள் தாட்டு இதுக்குள்ளே இது போட போகிறோம். அப்போ இதே மாதிரி பைக்குகளுக்கு மழைக்கு வழுக்கிற தன்மை இருக்காது. வாங்க அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரிக்கு இப்போ இஞ்சால சைட்லையும் போடலாம். வாங்களேன் அதையும் பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இதுதான் பைக்கோட ஃபினிஷிங். கண்டிப்பாக நீங்களும் வாங்க. எப்படி நண்பா இருக்குது நம்ம அந்த பையனை டிக்டாக் உறவுகளை நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு வேறு செய்வாருன்ட்டு. நானே டிக்டாக் பார்த்து தான் வந்தேன். ஆனால் உண்மையாக வேறு லெவலில் செய்கிறார். இந்த டயர் நான் கேட்ட கடையில் 12,000 சொல்கிறாங்க. 600 சல்லி எடுத்தார். உண்மையாக வேறு லெவல். 6 மாதம் 1 வருஷம் ஓடக்கூடிய மாதிரிக்கு என்னால் செஞ்சு தரணும். அதுக்கு நான் வாரண்டி. ஓகே உறவுகளே, பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்க. வேறு லெவல் நண்பா.